சாயி ராமாயணம் அத்தியாயம் 44 மகா சமாதி 3ஆம் பகுதி. பின்னர் 13வது நாள் ஈமச்சடங்கு செய்யப்பட்டது. பக்த ரத்தினமாகிய பாலா சாஹேப் பாடே கிராமத்து பிராமணர்களை கூட்டி உத்தர கிரியையை செய்ய ஆரம்பித்தார். ஆடைகளுடன் ஸ்நானம் செய்துவிட்டு தம்முடைய கைகளாலேயே திலாஞ்சலி, தில தர்ப்பணம், பிண்டப்பிரதானம் ஆகிய கிரியைகளை செய்தார். சபண்டீகரணம், 12ஆம் நாள் சடங்கு போன்ற உத்தர கிரியைகளும் மாசிகங்களும், ஒரு வருடம் முடியும் வரை மாதம் செய்ய வேண்டிய சடங்குகளும் சாஸ்திர விதிகளின்படியும் தர்ம நியாய பிரமாணத்தின்படியும் சரியான சமயங்களில் செய்யப்பட்டன. தலை சிறந்த பக்தரான உபாசினி ஜோக்குடன் பவித்திரமான கங்கை நதிக்கரைக்கு சென்று கோமங்களையும் ஹவங்கங்களையும் செய்தார். சாஸ்திர விதிகளின்படி பிராமணர்களுக்கு போஜனம் செய்வித்து அன்ன சந்தர்ப்பணம் செய்து தக்ஷனையும் அளித்தனர். பின்னர் இருவரும் திரும்பி வந்தனர். இப்பொழுது பாபாவும் இல்லை, உரையாடலும் இல்லை. இந்த பேதம் நிகழ்ந்துவிட்ட போதிலும் மசூதியின் மேல் பார்வை பட்டவுடன் கடந்த காலத்தின் சுகமான உரையாடல்கள் ஞாபகத்திற்கு வருகின்றன. பாபா எப்பொழுதும் அமர்ந்த யோகாசன நிலையில் அவரை மறுபடியும் பார்த்து ஆனந்தத்தில் மெய்மறக்க செய்யும்படியாக சிறந்தவற்றில் சிறந்த பாபாவின் உருவப்படம் ஒன்று வண்ண ஓவியமாக மசூதியில் பிரேமையுடன் நிறுவப்பட்டுள்ளது. சாயி தேக நிவர்த்தி அடைந்துவிட்ட போதிலும் இந்த உருவப்படத்தை தரிசனம் செய்தால் அவரை நேரில் காணும் திருப்தி ஏற்படுகிறது. பாவமுள்ள பக்தர்களுக்கு பாபா திரும்பி வந்துவிட்டது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. ஜேகர் என்ற குடும்ப பெயர் கொண்ட சாம்ராவ் இந்த அழகிய ஓவியத்தை வரைந்தார். நிரந்தரமான நினைவை அளிக்கும்படியாக இந்த மனோகரமான வண்ண ஓவியம் அமைந்திருக்கிறது. பிரசித்தி பெற்ற சித்திரக்காரரான சாம்ராவ் ஜேகர் பாபாவிடம் மிகுந்த பக்தி வைத்திருந்தார். பாபாவின் ஆஞ்ஞையை அனுசரித்து சிந்தித்து செயல்பட்டிருக்கிறார். அவர் இம்மாதிரியான பல அழகிய சித்திரங்களை தம்முடைய கைகளால் வரைந்திருக்கிறார். அவை அனைத்தும் பக்தர்களின் இல்லங்களில் தியானம் நிலைப்பதற்காக ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. ஞானிகள் என்றும் மரணம் அடைவதில்லை. இது முன்னரே அநேக முறைகள் விவரணம் செய்யப்பட்டுவிட்டது. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மேலும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்று பாபா தேகத்துடன் இல்லை. ஆயினும் அவரை நினைவில் வைத்திருப்பவர்களுக்கு தேகத்துடன் இருந்தபோது செய்தது போலவே நன்மைகள் பல செய்து பாதுகாத்து வருகிறார். அவர் யாரிடமாவது ஏதாவது சொல்லியிருக்கலாம். அது இன்னும் அனுபவமாகாமலும் இருக்கலாம். அவர் தேகத்தை விடுத்துவிட்டதால் அவை வெறும் வார்த்தைகள் என்று நினைக்க வேண்டாம். ஏனெனில் பாபாவின் திருவாய்மொழி பிரம்மதேவரின் எழுத்துக்கு ஒப்பாகும். நம்பிக்கையுடன் அனுபவத்திற்காக காத்திருங்கள். உடனே நடக்காவிட்டாலும் காலப்போக்கில் நிச்சயமாக நடக்கும். இந்த விவரணத்தில் ஜோக்கின் பெயர் எழுந்ததால் பிரதானமான கதையை சொல்லும் போது ஓர் உபகதை ஞாபகத்திற்கு வருகிறது. கதையை கேட்டால் அதன் அபூர்வத்தையும் சாயியின் பிரேமையையும் காண்பீர்கள். சுருக்கமான உரையாடலாக இருப்பினும் குரு பக்தர்களுக்கு சிறந்த போதனையாக அமைந்திருக்கிறது. துறவு மனப்பான்மை உள்ளவன் பாக்கியசாலி, சம்சார பந்தத்தில் உழல்பவன் அபாக்கியவான். ஒரு சமயம் ஜோக் பாபாவை கேட்டார், நான் ஏன் இன்னும் இந்நிலையில் இருக்கிறேன்? ஏன் என்னுடைய தலையெழுத்து இவ்வளவு விசித்திரமாக அமைந்திருக்கிறது? எப்பொழுது நான் நல்ல நிலையை அடைவேன்? தேவா, பல ஆண்டுகளாக வேறெதிலும் நாட்டமின்றி உங்களுக்கு சேவை செய்ய நல்வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இருந்த போதிலும் சஞ்சலப்படும் என் சித்தத்திற்கு ஓய்வும் இல்லை, அமைதியும் இல்லை. இது ஏன்? நான் எப்படி இவ்வளவு துர்ப்பாக்கியம் பிடித்தவனாக இருக்க முடியும்? ஓர் ஞானியின் சங்கத்தில் நான் பெற்ற பேறு இதுதானா? சத் சங்கத்தால் விளையும் பரிணாம நற்பயனை நான் எப்பொழுது அனுபவிப்பேன்? பக்தரின் வினயமான வேண்டுகோளை கேட்டபின் சமத்த சாயி பரம பிரீதியுடன் என்ன பதில் சொன்னார் என்பதை அமைதியான மனத்துடன் கேளுங்கள். ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்.